மான தமிழ் மக்களை உங்களிடத்தில் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்க நாங்கள் என்ன முட்டாள்களா? ஒரு சொட்டு தண்ணி கிடையாது தமிழர்களுக்கு என்று பேசிய காங்கிரஸுக்கு ஓட்டு போட புரியல. நீ தன்மானமிக்க தமிழனாக இருந்து, மானம் ரோசம் சூடு சொரணை இருந்து, சோறு தண்ணி சாப்பிடுவதா இருந்தா குடிப்பதா இருந்தா என்ன பண்ணணும்? ஒரு சொட்டு தண்ணி எனக்கு இல்லையாடா, ஒரு ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை நீங்க எடுக்கணுமா வேணாமா? எடுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது காங்கிரஸ், உனக்கு தேர்தலில் கூட்டும் இல்லை, ஒரு சீட்டும் இல்லை என்று திமுக சொல்லியிருக்கணுமா சொல்ல வேணாமா? சொல்லல. சரி, பிஜேபி, காங்கிரஸ் சொல்லுது, பிஜேபி நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? காவிரி நதி நீர்ல இல்ல தமிழர்களுக்கு தண்ணி கொடு சொல்லுமா? சொல்லாது. அறிவார்ந்து சிந்திச்சு பாருங்க. காங்கிரஸ் பிஜேபி இந்திய கட்சியா மாநில கட்சியா? கர்நாடகா என்று வரும்போது அது அந்த மாநில கட்சி பிஜேபியும் காங்கிரஸும். திமுக இந்திய நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய கட்சி. இப்ப பாருங்க, ஐயா ஸ்டாலின், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். எதுக்கு இந்தியாவை இங்க யாரு காப்பாத்துறது? இப்ப இந்தியாவுக்கு போயிட்டார். இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். அலைங்க வாரம் வந்துகிட்டு இருக்கோம். போங்கயா போங்க. எதுக்கு இந்தியா? ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டையா? இல்ல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போறா? காப்பாற்ற போறிய? இந்தியாவை காப்பாற்றணும். கர்மம் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும். இந்த 4 பேர் இருக்காங்களா நாசம் பிடிச்சவங்க, இவங்க கிட்ட இருந்துதான் நம் பாரத மணித்திரு நாட்டை காப்பாற்றணும். இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடு. இதான் எங்க முழக்கம். உங்ககிட்ட இருந்தான் காப்பாற்றணும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி சீமானின் வெற்றி, அவ தங்கை அமுதினி வெற்றி, ஜெகதீஷ் சந்தர் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. காங்கிரஸ் வெல்வது, பிஜேபி வெல்வது, திமுக வெல்வது, அதிமுக வெல்வது வழக்கமான நிகழ்வு. பல முறை வென்றிருக்கிறார்கள். நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, மாற்றம். எளிய பிள்ளைகள் ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம புதிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகளை நிறுத்தி ஒரே ஒரு மகன் சீமான், அவன் மட்டும் நின்று வீதியிலே கத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாயா அப்படின்னு வந்தா இந்தியா தானா மாறும். என்னைய மாதிரி எளிய மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிளம்புவான், உண்மையின் நேர்மையாக கிளம்புவான். நாடு தூய்மையாகும், நல்ல அரசியல் உருவாகும், நல்ல ஆட்சி மலரும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், கற்றறிந்த சான்றோர்கள், அரசியல் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் ஆழ்ந்து கவனியுங்கள் எங்கள் அரசியலை. மாற்றத்தை விரும்புவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. என் அன்பு பிள்ளைகள், இந்த வடசென்னை தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை அமுதினி அவர்களுக்கும், திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கும் மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி நாளைக்கு அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.